தஞ்சாவூரில் நெல்லின் ஈரப்பதத்தை கணக்கிட வருவதாக இருந்த மத்திய குழு திடீரென ஆய்வை ரத்து செய்ததால் விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். நெல்லின் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்த வேண்டுமென மத்திய அரசிற்கு தமிழக அரசு கோரிக்கை விடுத்தது. இதன் பேரில் தஞ்சையில் ஆய்வு செய்வதற்காக வந்த குழு திடீரென பயண திட்டத்தை மாற்றி நாமக்கல் சென்றதால் நீண்ட நேரம் பாதிக்கப்பட்ட நெல் மணிகளுடன் காத்திருந்த விவசாயிகள் அதிருப்தி அடைந்தனர். இந்த கனமழையினால் ஏற்பட்ட பயிர் சேதத்தையும் அதே மாதிரி பயிர்கள் மூழ்கி இருக்கிறதையும் பார்க்கறதுக்காக மத்திய குழு வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் இங்கே வண்ணாரப்பேட்டையில் இன்னைக்கு காலைல 9 மணிக்கெலாம் வரதா எங்களுக்கு தகவல். இங்கே இருக்கிற விவசாயிகள் பூரா நாங்கள் ஒரு வயிற்றுச்சலோடு வந்து நிற்கிறோம். இதை காமிப்போம், ஏதாவது காலத்தில் நிவாரணம் கிடைக்கட்டும்னு. இன்றைக்கின்னு பார்த்தா இன்றைக்கி ரொம்ப வெயிலும் அடிக்குது. ஏன்னா இந்த மத்திய குழு அவங்களே எதுவும் எங்களுக்கு சிபாரிசு பண்ணி கிடைக்கிறதில்ல இது வரைக்கும். டெல்டா மாவட்டத்தை புறக்கணிச்சிட்டு 2 நாள் கழிச்சு நம்ம போனோம்னா இந்த நெல் பூரா காஞ்சி போயிடும். அப்போ இது ஈரப்பதம் நம்ம உயர்த்தி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு செஞ்சு போடணுங்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையோடு செய்கிறதுனால இப்போ எங்களுக்கு ஏமாற்று முகமாக இருக்குது. கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் 2வது நாளாக தடை விதித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட மலையோரம் பெய்து வரும் கனமழையால் பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து 3955 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் 48 அடி கொள்ளளவு கொண்ட அணையின் நீர்மட்டம் 44 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் அணையின் பாதுகாப்பு கருதி 500 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.